அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாய ஆனந்தன் வந்து வாழ்ந்து வந்தாரு. ரொம்ப நேர்மையான அந்த விவசாயி தன்னுடைய நிலத்துல விவசாயம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு புதையல் ஒண்ணு கையில கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர்கிட்ட கொடுக்க போனாரு. போகும்போது எதிரில வந்து அவர் மனைவி அதை கொடுக்க வேண்டாம், நம்மளே வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொன்னாரு. நான் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த புதையல வந்து எனக்கு கிடைச்சது. இதை எடுத்துட்டு போய் ஊர் தலைவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறேன். நீயே கூட வா, இத போய் நம்ம ஊர் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம். எங்க நம்ம தோட்டத்துல கிடைச்ச பொருள் வந்து நமக்கு தான் சொந்தம். இது எதுக்குங்க ஊர் தலைவர்கிட்ட கொடுக்குறீங்க? இது நம்மளே வச்சு நம்ம செல்வாக்கா வாழலாம்ங்க. இத வச்சு 4 பேருக்கு நல்லதுன்னு நம்ம செய்யலாம். நம்ம விவசாயத்தை மேம்படுத்தலாம், நம்ம குடும்பத்தையும் மேம்படுத்தலாம். தங்கம், எவ்வளவு தங்கம்! இந்த தங்கத்தை வச்சு ஒரு ஊரே ஐஸ்க்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் போல இருக்குது. அவ்வளவு தங்க கடவுள் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இத வச்சு நம்ம நல்ல முறையா பயன்படுத்தி எல்லாருக்குமே நன்மை செய்வோம். முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த கடவுள் தான் நமக்கு இந்த பரிசு வந்து கொடுத்து இருக்காரு, சரிங்களா? முதல்ல கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு ஒரு பங்கை வந்து கொடுத்துக்கிட்டு, அடுத்து நம்ம விவசாயத்துக்கு என்ன பண்ணலாம், இதனால நம் மக்களுக்கு வேற ஏதாவது நன்மை பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போவாங்க. மறுநாள் 2 பேரும் சாமிக்கு சேர வேண்டிய பங்கா கொடுப்பதுக்காக 2 பேருமே கோயிலுக்கு வந்து போனாங்க. இந்த கோயில் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கிட்டு இறைவா, இந்தப்பா வரிசை வந்து நீதான் எனக்கு கொடுத்தது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த பரிசு இதுதான். நீதான் கொடுத்தேன் என்று எங்களுக்கு நல்லாவே தெரியும். இறைவா இருந்த போதிலும் இறைவனுக்கு ஒரு பங்கு நாங்க கொடுக்கணும்னு சொல்லி நாங்க வந்திருக்கிறோம். நீங்க கொடுத்தத நான் பரிசு நாங்க ஏத்துக்கிட்டோம். நாங்க கொடுக்கிற காணிக்கைய இறைவா நீ கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டி கேட்டு அங்கிருந்து வீட்டுக்கு புறப்பட்டாங்க. வீட்டுக்கு போய் அடுத்து விவசாயத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம ஆலோசனை பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முயற்சி பண்ணாங்க. கோயிலுக்கு போய் கடவுளுடைய பங்கு நல்ல முறையா செலுத்திட்டு ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம மக்களுக்கு வேற ஏதாவது நன்மை செய்ய முடியுமா அப்படிங்கறத பத்தி யோசிப்போம். முதல் கட்டமா நம்ம விவசாயத்தை மேம்படுத்துவதற்கும், விவசாயத்தை மேம்படுத்தும் போது நம்ம தோட்டத்துல ஆட்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அத பத்தி உன்னுடைய ஐடியாவை வந்து சொல்லு. சரிங்க, முதல் கட்டமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 நபர்களை வந்து வேலைக்கு சேர்த்துப்போம். 2வது ஒரு டைரக்டர் வந்து வாங்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த நிலத்துல அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை வந்து மருந்து மாத்திரை வாங்குவோம். ஓகேவா? இப்ப வந்து இந்த ஒரு டைரக்டர் வந்து இந்த புதுசா வந்து நாளைக்கே வாங்கலாம். ஒரு நல்ல நாள், நாளைக்கு நல்ல நாள் வாங்கிக்கலாம். எங்க நம்ம நினைச்ச மாதிரியே வந்து டைரக்டர் வந்து வாங்கிட்டு, சரிங்களா? இது வந்து நீங்க முதலிலேயே வந்து நீங்க தோட்டத்துல போய் இது வந்து விவசாயம் வந்து பண்ணுங்க, சரிங்களா? அடுத்த வேலைக்கு நம்ம ஆட்களை வந்து சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி வந்து நம்ம எடுப்பாங்க. அவங்க திட்டமிட்டபடியே டைரக்டர் வாங்கிட்டாங்க. டைரக்டர் வாங்கிட்டு அந்த அவங்களோட சொந்த நிலத்துல வந்து அவரு ஆனந்தன் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாரு. கூடவே வந்து ஒரு 4 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்தாரு. அதன் மூலமா வந்து அவங்க விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பா அடைந்தது. இதன் மூலமாக வந்து அவங்க உற்பத்தி பண்ண விவசாய பொருளை குறைந்த விலைக்கு வந்து மக்களுக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க. இதன் மூலமா அவங்க வாழ்க்கை வந்து நல்லபடியாக சென்றது. வேலை வாய்ப்பும் உருவாக்க கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டேன். அவர் வந்து அந்த விவசாயத்தை தொடர்ந்து நல்ல முறையா பண்ணிட்டு வந்தாரு. உங்க வாழ்க்கை ரொம்ப செழிப்படைஞ்சு ரொம்ப நல்ல முறையா வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க.